நிஜ நிழல். பாத்திரங்களை தேய்த்து முடித்த பார்வதியின் முன்னால் அழுக்கு துணிகளை அள்ளி வந்து போட்டாள் அனிதா. மாமியார் என்கிற மதிப்போ மரியாதையோ சிறிதுமின்றி அடுத்தடுத்து வேலைகளை கொடுத்து வதைத்தாள். மழையில் படுத்து அசை போடும் மாடு போல ஊமையாய் எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பாள் பார்வதி. பாத்திரத்தை துடைத்து அடுக்கி வைத்து துவைத்த துணிகளை காயப்போட்டாள். மொட்டை மாடியில் கிடந்த வடகத்தை அள்ளி வைத்தாள். ரேஷனில் சுடுவெயிலில் நீண்ட வரிசையில் செருப்பற்ற காலோடு நின்று சர்க்கரை வாங்கி வந்து கொடுத்தாள். மகனுக்கு இதெல்லாம் தெரியாது. அவன் அலுவலகம் போய் விடுவான். அன்று திடீரென வீட்டுக்கு வந்தபோது அனிதா அழுது கொண்டிருந்தாள். அவனது அம்மாவை ரேஷன் கடையில் பார்த்த பிறகுதான் வீட்டிற்கு வந்தான். அக்கம் பக்கம் விசாரித்து நடந்ததையெல்லாம் கேட்டு சண்டை போட வந்தால் அழுது கொண்டிருக்கிறாள் என நினைத்தவன், எதுக்கடி இப்படி அழுகுற என்றான். பாவங்க, அந்த ஹீரோயின் தன் மாமியாரை வேலைகளை சுமத்தி என்னம்மா கொடுமைப்படுத்துறா, அதை நினைச்சா மனசு தாங்கலங்க என்றால் டிவி சீரியல் பார்த்து கொண்டிருந்த அனிதா. ஆத்திரத்தின் விளிம்பை அடைந்த அவளது கணவன் அவளது கன்னத்தில் பளீர் என அறைந்தான். என் அம்மாவை படுத்தும் கொடுமை கண்டு நான் அழுகிறேன், டிவி நடிக்காக நீ அழுறியா? இனி ஒரு நிமிஷமும் வீட்டில் இருக்கக்கூடாது என்று வீடே அதிரும்படி கத்தினான்.